3 முறை தமிழகத்துல முதலமைச்சரா ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கைக்கு உரியவரா இருந்தவர தொடர்ந்து எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்துறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர மறுபடியும் முதலமைச்சர் ஆக்குறதுக்கு ஓபிஎஸ்க்கு துளி கூட விருப்பமே இல்ல. டிஎம்கே கூட்டணியில ஓபிஎஸ் தரப்புக்கு 4 சீட்டுகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒப்புக்கொண்டதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இது பத்தி அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் பேசும்போது, பன்னீர்செல்வம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை ஓரிரு முறை சந்தித்து பேசினார். இப்போது டிஎம்கேவுடன் டீல் முடிந்து விட்டது. 4 தொகுதிகள் பேசி முடிக்கப்பட்டு விட்டது. ஒரு ராஜ்யசபா கேட்டிருக்கிறார்கள். தொகுதியெல்லாம் பேசி முடித்து விட்டார்கள். எக்காலத்திலும் எடப்பாடி பிஜேபி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து விடக்கூடாது என்று ஸ்டாலின் ஓபிஎஸ்க்கு நிபந்தனை விடுத்துள்ளார். ஓபிஎஸ் அணி தாவேகா பக்கம் போய்விடக்கூடாது என ஸ்டாலின் திட்டவட்டமாக இருக்கிறார். அப்படி போனால் தாவேகா ஆட்சி அமைக்கும் அளவுக்கு பலம் பொருந்திய இயக்கமாக மாறிவிடும் என நினைத்த ஸ்டாலின் ராஜதந்திரத்தால் ஓபிஎஸ்ஐ இழுத்து விட்டார். ஓபிஎஸ் உடன் இருப்பவர்களுக்கு 4 சீட், அவரது மகன் ரவீந்திரநாத்துக்கு ராஜ்யசபா சீட் கேட்டிருக்கிறார்கள். பன்ருட்டியார் ஓபிஎஸ் எடுத்த டிஎம்கே முடிவுக்கு போக மாட்டார். வைத்தியலிங்கமும் போக மாட்டார். இவங்களை தவிர ஓபிஎஸ் ஓட இருக்கிறவங்க எல்லாருமே இத ஏத்துக்குவாங்க. மத்தவங்க ஓபிஎஸ் ரெஸ்பான்ஸ் செய்யல. டீல் முடிஞ்சு டிஎம்கேவோட கை நினைச்சிட்டாரு ஓபிஎஸ். ஏடிஎம்கேவை தோக்கடிக்கணும்னா தாவேகாவோட இணையணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஆனா ஓபிஎஸ் டிஎம்கே கூட்டணியில இணைஞ்சிட்டாரு. அதனாலேயே வர்ற 27ஆம் தேதிக்குள்ள பன்ருட்டி ராமச்சந்திரன் தாவேகாவுக்கு ஆலோசகரா போவாரு. தாவேகா நடத்துற மதுரை மாநாட்டுக்கு பன்ருட்டியார் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓபிஎஸ் அணியில அவரை விட அதிக செல்வாக்கு உள்ள நபர் வைத்தியலிங்கம். அவரும் சுத்தமா ஏடிஎம்கேவை கை கழுவி விட்டாரு. எடப்பாடி திருந்தல. வேற வழி இல்லாம அவரும் தாவேகாவுக்கு போக இருக்காரு. அதனாலேயே மதுரையில நடக்கிற தாவேகா மாநாட்டுல 2 பேருமே முக்கிய இடத்துல இருப்பாங்க. டிஎம்கேவோட இணையிற ஓபிஎஸ் எடுத்த முடிவை ஏத்துக்கிறது அவருடைய ஆதரவாளர்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவருடைய நிலைமையையும் யோசிச்சு பார்க்கணும். எடப்பாடி ஓபிஎஸ் ரோட்ல இன்னைக்கு பிச்சை எடுக்கிற அளவுக்கு ஆளாக்கிட்டாரு. கரவெட்டி கட்ட விடல. பிஜேபியை நம்பி, குருமூர்த்தியை நம்பி, அமித்ஷாவை நம்பி, மோடியை நம்பி நடு ரோட்டுக்கு வந்துட்டாரு. இதுக்கு மேல அவர் ஏடிஎம்கே சேர்த்து கொள்ளுமோ, பாஜக பார்த்து கொள்ளுமோன்னு நம்பி இருந்தார்னா ஓபிஎஸ் நம்பி இருக்கிற அவருடைய தொண்டர்களுக்கு அவர் செய்யற துரோகமா தான் இருக்கும். அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் டிஎம்கே கூட்டணிக்கு போயிட்டாரு. இவங்களை எல்லாம் பழி வாங்கணும்னா ஒரே வாய்ப்பு டிஎம்கே தான். அதுக்காக தான் அவர் டிஎம்கேக்கு போயிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபடியும் வெற்றி பெற்று விடக்கூடாது, முதலமைச்சராகி விடக்கூடாது அப்படிங்கிற ஒற்றை குறிக்கோளோட டிஎம்கே கூட்டணிக்கு போயிட்டாரு. ஓபிஎஸ் வேற எதையுமே பெருசா எதிர்பார்த்து அங்க போகல. 4 சீட்டுக்காகவும் போகல. டிஎம்கே ஏடிஎம்கே எதிர்பார்ப்பெல்லாம் ஜெயலலிதா கருணாநிதி காலத்திலேயே போயிடுச்சு. இப்போ பகைமை எல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, தொடர்ந்து 3 முறை தமிழகத்துல முதலமைச்சரா ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தவரை தொடர்ந்து எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்துறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவரை மறுபடியும் முதலமைச்சராக்குறதுக்கு ஓபிஎஸ்க்கு ஒரு துளியுமே விருப்பம் இல்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ.